ஹாய், வெல்கம் பேக் டு சுபாஷினிஸ் கிச்சன். வாங்க நம்ம எப்படி உடச்சக்கல சட்னி காஞ்ச மிளகா போட்டு செய்யறதுன்னு பார்ப்போம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், பொங்கலுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். நான் வரமிளகா, பொட்டுக்கடலை, தேங்காய், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சட்னி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா வரக மிளகா போட்டு பண்ணுற சட்னி, அதாவது பச்சை மிளகா போடாமல் வரமிளகா போட்டு பண்ணால் இந்த சட்னி பொங்கலுக்கு அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். தோசைக்கெல்லாமே தொட்டுக்கலாம், ஆனால் பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு ஜென்ரலாக சாம்பார் இந்த மாதிரி சட்னி தான் சாப்பிடுவாங்க. இதை நாங்கள் கூட டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பொங்கல் செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சட்னி அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வாங்க தாளிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேனை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் போட்டுக்கலாம். பேன் சூடாகிடுச்சு. எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயிட்டோம்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டோன்னு உளுத்தம்பருப்பு நம்ம ஆட் பண்ணிப்போம் 1 ஸ்பூனு. இப்போ கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பும் செவந்து வந்திருக்கு லைட்டாக. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலையே போட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து சட்னியில் கொட்டிடுவோம். கொட்டி கலந்துட்டா சூப்பராக வரமிளகா பொட்டுக்கடலை போட்டு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.